அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? இது ஒரு பிரேக் த்ரூ கறக்கு காத்துட்டு இருக்கா? நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? நியூ சேலஞ்சஸ் இருக்குமா? அந்த சேலஞ்சஸ் இந்த தனுசு ராசியை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கா? எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பிளானட்டரி கைடன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் டீகோட் யுவர் ஆகஸ்ட். ஸோ தனுசு ராசி அப்படிங்கும்போது இன்னைக்கு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பாயிண்ட், ஏன் நான் மட்டும் எல்லாரோட நலன்னு பார்க்குறேன், பட் எனக்கு யாருமே என்னை யாருமே கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இனோவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, இந்த இண்டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, நிறைய முயற்சிகள் எஃபர்ட்ஸ் அதிகமாக போடக்கூடிய ராசி. பட் ரிசல்ட் என்னமோ இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது. என்ன காரணம்? ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட் 8ஆம் பாவகத்தோடு இருக்குது. ஸோ என்ன பண்ணினாலும் அப்ரிஷியேஷன் இல்லை. வெளியில் சீக்கிரம் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ், ஒரு ரெகக்னைசேஷன் கூட வீட்டில் ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற வருத்தங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு போயிட்டுருக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும். இன்னுமே ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நம்ம மட்டும் இன்னும் அதே இடத்துல இருக்கிறோமே, மற்றவங்களாம் க்ரோ ஆகிட்டு போயிட்டுருக்காங்களே, ஏன் நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது? நம்மளால் மட்டும் ஃபினான்ஷியல் லெவல் அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன். நான் இன்னுமே கடனில் இருந்துட்டேன், ரொம்ப நாளாக கடனில் இருக்கேன், இந்த கடனை மீட்டுட்டு நான் வெளியே வந்துடுவேனா, ஏன் என்னை சுற்றுற மாதிரி கடன் இருந்துகிட்டே இருக்குது? இந்த மாதிரி நிறைய தாட்ஸு தனுசு ராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஆகஸ்ட்டில் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு ராசியாதிபதி 8ஆம் இடத்தோடு இருக்கார். ஸோ 8ல் குரு சூரியன்கிற காம்பினேஷன், ராசிக்கு 4ல் சனீஸ்வர பகவான் வக்ரம், ராசிக்கு 3ல் ராகு, ராசிக்கு 7ல் செவ்வாய் பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீசமாக இருக்காரு. ஸோ தனுசு ராசி ஃபஸ்ட்டு யாருமே பார்த்திங்கன்னா கோல் டேக்கர், ஒரு கோல் அச்சீவர், எல்லாத்தையுமே ஒரு கோலாக பார்க்கக்கூடியவங்க. நிறைய வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, ஈஸியாக அதை ரெக்டிஃபை பண்ணி வெளியே வந்தவங்க. பட் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இன்ன வரையும் இவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாதுங்க. ஈஸியாக எல்லாரையும் இவங்க ஏமாந்துருவாங்க. நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக சந்திச்சக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு தான். எல்லாருக்குமே ஒரு டீச்சர் மாதிரி இருக்கக்கூடியவங்க. ஈஸியாக நிறைய பேர் இவங்களை எந்த டெசிஷன் எடுக்கலாமா, இந்த டெசிஷன் எடுக்கலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் நல்லது சொல்லுவாங்க. பட் அந்த டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தனுசு ராசி சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே யூஸ் பண்ணிக்குவாங்க. இவங்களை அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ராசி இந்த தனுசு தான். பட் இதெல்லாமே இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஆனால் எல்லாத்தையும் சரின்னு கேட்குறாங்கன்னா, குருவோடைய ராசியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பரவாயில்ல, இவங்க தானே பண்ணிட்டு போகிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க, விடு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமுமே நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல தனுசு ராசியை பார்க்கவே முடியாது. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் அங்கே தான் ஃபஸ்ட்டு உங்களோட கேரக்டரே மாறுறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதனாலையும் எந்த ஒரு ஃபேமிலி விஷயத்துலேயும் கூட சின்னதாக ஒரு ப்ராப்ளத்தில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட உங்கள் கேரக்டர் விசிபிள் ஆகிறதே அப்படியே கம்ப்ளீட்லி வேரி ஆகும். அந்தளவுக்கு கோவங்கள் அப்படிங்கிறது சீக்கிரம் வராது. பட் வந்துச்சுன்னா அதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எத்தனை நாள் ஆனாலும் தனுசு ராசி கூட மறுபடியும் அந்த ரீஜாயினிங் பண்ணவே முடியாது. உடஞ்சது தான், நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ஸோ இது மேரேஜ் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்படி தான், ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கிட்டாலும் இப்படி தான். இவங்களால யூட்டிலைஸ் ஆனவங்க பார்த்திங்கன்னா அதிக பேர். பட் இவங்க அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு அரண் மாதிரி, ஒரு ஆலமரம் மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்ணிவிட்டு தான் மட்டும் அதே இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பாருங்கள், ராசி அதிபதி 8ல் தனிமை அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பரிசாக, கடவுள் கொடுக்கக்கூடிய பரிசு. இன்றைக்கி எல்லா விஷயத்துல இருந்து தனிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஐடியாஸை கூட இன்றைக்கி யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறது இல்லை. என்ன தாட்ஸ் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஷேர் பண்ணுறதுல நிறைய கேரக்டர் சேஞ்சஸ் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கேரக்டர் சேஞ்சஸ் இன்னுமே உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறத காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சனீஸ்வர பகவானுடைய டிரான்சிட் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. குரு நெகட்டிவாக தான் இருக்காரு, இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வருமானத்துக்கும் தூக்கத்துக்கும் எந்த பிரச்சனைகளும் வராது. மனக்குழப்பம் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெசிஷன் மேக்கிங்கில்
ரொம்ப கஷ்டப்பட மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ராசியை பார்க்குறாரு. அதனால் ஹஸ்பண்டோடைய ஹெல்ப் மூலியமாக ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி வெளியே அவுட்கம் பண்ண முடியும். இந்த நேரம் ஃபஸ்ட்டு கரியர் வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, தனுசை பொறுத்த வரையும் ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப ஹெக்டிக்கான என்வரான்மெண்ட் இருக்குது. என்னால் ஒர்க் பண்ண முடியல, என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது, நாளைக்கு இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேஷன் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இனி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் ஆக போகுது. ஸோ ஒர்க்கை நினச்சி ஒரு பயந்துகிட்டே இருக்கிற மாதிரி நாளைக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறதெல்லாம் இனி மாறப்போகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். பயப்படாதீங்க, 11ஆம் அதிபதி தான் 10ல் நீசமாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஒரு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அப்போ அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேன் பவரில் ரொம்ப தடுமாறிட்டு இருக்கேன். ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறேன், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ப்ளஸ் சனி பகவான் காம்பினேஷன் ப்ளஸ் சுக்கிரன், இந்த 3 பேர் தான் இந்த மேஜரான பிளானட்டரி பொசிஷனாக இருப்பாங்க இந்த 3 வேலைக்கும். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனி சுக்கிரனை பார்க்கறதுனால எலக்ட்ரிக்கலில் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கும். ஸோ அந்த ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா, அதுக்கு எனக்கு கைடன்ஸ் கிடைக்குமா, சப்போர்ட் பண்ண முடியுமா, அதில் நான் போடக்கூடிய எஃபர்ட்ஸுக்கு பலன் வருமா, சனி பகவான் பார்க்குறாரு. கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு மேன் பவர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணி கொண்டு போக முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த நேரத்தில் 4 சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால நிறையா பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ராசிநாதன் 8க்கு போயிட்டாவே டிஸ்ட்ராக்டட் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்கும். நீங்கள் டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெய்லியும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுமே இன்றைக்கி தனுசு ராசியை பொறுத்தவரையும் பண்ண முடியாது. நிறைய மறதி ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ கிராஜுவலி ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கவங்களும் இந்த நேரத்தில் வந்து டியூஷன் ரிலேட்டடும் சரி, கரியர் ரிலேட்டடுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு லேர்னிங் பீரியடாக கண்டிப்பாக இருக்கும். மேரேஜ் லைஃப் அப்படிங்கும்போது இங்கே நிறையா கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இங்கே குரு விட்டு கொடுத்தே பழகின மாதிரி, அங்கே புதன் சமாளித்தே பழக்கமாகினவங்க. அப்போ இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இவங்களை சுற்றி திஸ் ஆர் தட் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லி 3rd பர்சன் இன்டர்ஃபியர்னால நிறையா ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த தனுசு ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி உட்காந்து பேசி கிளியர் பண்ணுனா அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆக முடியும். ஆல்மோஸ்ட் டைவர்ஸோடைய எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் இருக்கும். பிறந்த கால ஜாதகத்தில் நீங்கள் காம்பினேஷன் பாருங்கள், குரு ராசிலேயே இருக்கிறவங்க, புதன் 7ஆம் இடத்துல இருக்கவங்க. ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் பார்க்கும்போது சொன்னோம், மேடம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், நீங்கள் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் மேடம், ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃப்பில் எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு. செகண்ட் மேரேஜ் லைஃபாவது நல்லா இருக்குமா, செகண்ட் மேரேஜ் லைஃப்பை இந்த டைமுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ கல்யாணம் பண்ணனால என்ன ஆச்சு, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து ஒரு சண்டை, சின்ன சண்டை தான், கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. மறுபடியும் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது கோச்சிட்டு போயிட்டாங்களா, கண்டிப்பாக வருவாங்க, எனக்கு மேரேஜ் கார்டு அப்படிங்கிறது என் ஜாதகத்தில் இருக்குதா இல்லையா மேடம் அப்படின்னு ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு அந்த டிரான்சிட் பீரியட். அப்போ நம்ம சொன்னோம், இல்லைங்க அவங்க திரும்பி வருவாங்க, இந்த டைம் பீயிங் வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த டைம் வந்துச்சு, அவங்க வந்தாங்க, மறுபடியும் அந்த ஃபேமிலி ரீயூனியன் ஆச்சு. இப்போ அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கவும் குழந்தை பேருக்கு நம்ம பார்த்தோம் மறுபடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பிளானட்டரி கைடன்ஸ் மந்த்லி மாத கிரகத்தோடைய கோச்சாரமாக இருக்கட்டும், வருட கிரகங்களுடைய கோச்சாரமாக இருக்கட்டும், அது வந்து ஒரு பிறந்த கால ஜாதகத்தில் கம்மி இம்பேக்ட் பண்ணும். மேஜரான டெசிஷன் எடுக்கணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முடிவெடுக்கலான் இருக்கேன், மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நான் ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் சம்மந்தப்பட்ட முடிவாக இருக்கட்டும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் 100% துல்லியமான இது பர்ஃபெக்டான காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ இந்த நேரம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான டைம் பீயிங்காக இருக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டடுக்கும் பாசிட்டிவ். லவ் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது இங்கே செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிற, அப்போ லவ்வில் நீயா நானா அப்படின்னு ஃபைட் வர்றதுக்கு காத்துட்டுருக்கு. ஆல்ரெடி வந்துருச்சு, செவ்வாய் 6ஆம் இடத்துலேயே இருக்கார், அதனால் ஃபைட் அப்படிங்கிறது அதிகமாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் லவ்வை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேரேஜ் வந்து வரையும் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஈகோ இஷ்யூஸை கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அந்த கம்மி பண்ணுறதுனால
நீங்கள் அந்த லவ்வை அந்த ரிலேஷன்ஷிப்பை மேரேஜில் கொண்டு போக முடியும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஷேரிங் சாட்டன் 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால சனி சுக்கிரனை பார்க்கறதுனால என்னோட இடம் என்னுடைய தொழில் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கக்கூடிய இடம் என்னோடது கொடுங்க திருப்பி அப்படின்னு இத்தனை நாளாக உங்களுடைய இடத்த மற்றவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா உங்களுடைய தம்பியாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் அவங்களாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த நேரத்தில் சண்டைகள் போட்டு திரும்பி வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம். ஸோ சண்டைகள் போடும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி செவ்வாயை பார்க்கறதுனால சண்டை பெரிய சண்டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி ஷேரிங் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாத கிரகத்தோடைய கோச்சார பலன்கள் தான். ஸோ மேஜரான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அனலைஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.